காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாக ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும் போதே இந்த பச்சை பயிரை ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். அடுத்த நாள் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவோட இன்ஃபியூஸ் பண்ணி ஏதாவது சப்பாத்தி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை பயிரோட கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு கோதுமை மாவோட இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பர் ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சப்பாத்தி ரெடி. டச்சிங்க்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. எங்க ஊர் வந்து சின்ன ஊர் தான். ஆனா எல்லா விநாயகர் சதுர்த்திக்குமே கண்டிப்பா கோவில்ல சமைச்சிருவாங்க. மேக்சிமம் அந்த அன்னைக்கு நைட் வீட்ல யாருமே சமைக்க மாட்டாங்க. ஒரு 2-3 அக்காங்க சேர்ந்து எப்பவுமே சமைச்சிருவாங்க. பட் இந்த டைம் அவங்க யாருமே இல்ல. அதனால விட்டு கொடுக்காம இந்த அண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க பேச்சுலர் சமையல் மாதிரி சமைக்க போறோம்னு இறங்கிட்டாங்க. தக்காளி சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல் இதெல்லாம் தான் பண்ணிருந்தாங்க. ஃபைனலா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, எல்லா வருஷத்தையும் விட இந்த அண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷம் சூப்பரா சமைச்சிருந்தாங்க.